தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நேத்து விளாத்திக்குளம் பாலியல் வன்கொடுமை வழக்குல அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை அளிக்கப்பட்ட தீர்ப்பு வந்திருந்துச்சு. வரவேற்கத்தக்க விஷயம், பாராட்டத்தக்க விஷயம். ஆனா, இந்த தீர்ப்புல இருக்கிற நல்லது கெட்டத நம்ம பேசியே ஆகணும். தீர்ப்புனா அந்த தூக்கு தண்டனை தீர்ப்பு இல்ல. இந்த வழக்க பத்தின தீர்ப்பு வெளிய வந்ததுக்கு அப்புறம், அரசியல் களத்துல நடக்கிற மாற்றங்கள பத்தி நம்ம பேசியே ஆகணும். தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி இப்ப புதுசா ஆரம்பிக்கப்பட்டு, புதுசா முதலா ஒரு தேர்தல சந்திச்சு, முதலா வெற்றி பெற்று, முதலா முதலமைச்சர் ஆயிருக்காங்க. அந்த கட்சி தொண்டர்களும் ரொம்பவே உற்சாகமா இருக்காங்க. அதனால இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில செஞ்ச நலத்திட்டங்களுக்கும், சாதனைகளுக்கும், கொண்டு வந்த சட்டதிட்டங்களுக்கும் இவங்க பேர ஸ்டிக்கரா ஒட்டி பல்வேறு ஃபேக் நரேட்டிவ்ஸ சோசியல் மீடியால செட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் விளாத்திக்குளம் சம்பவத்திலே அவங்க பண்ணியிருக்காங்க. என்னன்னா, விளாத்திக்குளம் சம்பவம் நடந்தது திமுக ஆட்சியில இருக்கும்போது, அந்த பிரச்சனை நடந்தப்போ பல்வேறு கட்சிகளுமே குரல் குடுத்திருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் கூட அந்த கேஸ் விரைவா முடிவெடுக்கணும் அப்படின்னு வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தாரு. நம்ம விஜய் அண்ணா கூட பேராகிராஃபா எழுதி போட்டிருந்தாரு. சாரி வேண்டாம் சார், நீதி தான் வேணும். சிஎம் அங்கிள் கேக்குதா அப்படின்லாம் கேட்டு பெரிய புரட்சியை உண்டாக்கியிருந்தாரு. நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா இந்த சட்ட ஒழுங்கை அப்படியே தூக்கி நிறுத்திடுவோம். பெண்கள் பாதுகாப்பு எங்க ஆட்சியில இருந்த மாதிரி எந்த ஆட்சியில இதுவரைக்கும் இருந்திருக்காதுன்னுலாம் பேசினாரு. சரி, அப்படியெல்லாம் நடக்குதா? கண்டிப்பா இல்ல. அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த வழக்கோட தீர்ப்பு வந்தோடனே விஜயகுமார் ஐபிஎஸ் அப்படின்னு திரைப்பட ரேஞ்சுக்கு பிஜிஎம் போட்டு மாஸ் பண்ணி சோசியல் மீடியால உலவ விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த வழக்குல வாதாடின வழக்கறிஞர் அவர்கள் வெளியே வந்து பத்திரிகைக்கு ஒரு பேட்டி தர்றாங்க. அந்த பேட்டியில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 28/4/2026 அன்று முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தலின்படி ஸ்டேட் பிபி ஜின்னா அவர்களின் பரிந்துரையின் பேரில் நான் இந்த சிறப்பு வழக்கறிஞராக பரிந்துரை செய்யப்பட்டேன். இப்ப இந்த கேஸுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த தப்பு நடந்தது திமுக ஆட்சியில. அதே சமயத்துல திமுக ஆட்சி இதுல எந்த அளவுக்கு விரைவா செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இவங்க குடுக்குற ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே தெரிஞ்சிச்சு. திமுக பீரியட்ல அந்த சம்பவம் நடந்து, அதாவது விளாத்திக்குளத்துல அந்த மாணவிக்கு அப்படி நடந்த சம்பவம் வந்தப்போ, அவங்களோட பேரண்ட்ஸ் அப்ப அங்க எம்எல்ஏவா இருந்த, இப்போ அவர் தான் எம்எல்ஏ திரு மார்க்கண்டேயன் அவரை போய் பார்த்து இப்படி இந்த கேஸ போலீஸ் வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட சொன்னோன்னே எம்எல்ஏ பேசி இந்த கேஸை எவ்வளோ வேகமா எடுத்துட்டு போக முடியுமோ, எவ்வளோ வேகமா பரிந்துரை செய்ய முடியுமோ அவ்வளோ வேகமா பண்ணுங்க அப்படி சொன்னதுனால 21 நாள்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கேஸை மூவ் பண்ணியிருக்காங்க. இப்ப தூக்கு தண்டனைன்னு தீர்ப்பு வந்திருக்கு. ஆனா விஜய் அவர்கள் விளாத்திக்குளம்ல சம்பவம் நடந்தப்போ எந்த அளவுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணாருங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், கேட்ட ஒரு விஷயம். இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்க, இந்த இந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. இது வரவேற்கத்தக்க விஷயம் தான். இப்போ இந்த பக்கம் வந்தோம்னா, கோவையில ஒரு சிறுமிக்கு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு. அந்த குழந்தையோட விஷயத்துல நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுத்திருக்காருன்னா, ஓகே தான். நல்ல விதமான ஸ்டாண்ட் தான். ஆனா எடுத்த ஸ்டாண்ட் கொஞ்சம் டிலேவ் ஆயிடுச்சு. 2 நாள் கழிச்சு ட்வீட் போட்டாரு. 3 நாள் கழிச்சு அந்த குழந்தையோட பெற்றோருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. பேசிட்டு இழப்பீடு அறிவிக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த குழந்தை மேல இப்ப அவதூறு பரப்ப தொடங்கியிருக்காங்க ரூட் மாஃபியாவ சேர்ந்தவங்க. குழந்தை மேலயும், குழந்தையோட தாய் மேலயும் அவதூறு பரப்புறாங்க. இப்போ பத்திரிகையாளர்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, பத்திரிகையாளர்கள். அவங்க போயிட்டு அந்த குழந்தையோட அம்மாட்ட கேட்கறாங்க. "நீங்க குடிச்சிருந்தீங்களாமே? நீங்க போதையில இருந்தீங்களாமே? அதனால தான் இப்படி நடந்துச்சாமேன்னு." அவங்க குடிக்கிறாங்க, போதையில இருக்காங்க. அது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு 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 குடும்பத்துல அம்மாவா இருக்கிறவங்க குடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களோட குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணலாமா? இல்ல அவங்க குடிச்சது தான் இதுக்கு காரணம்னா, இந்த தமிழ்நாட்டுல முக்காவாசி ஆம்பளைங்க குடிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்படி குடிக்கிற ஆம்பளைங்க வீட்ல உள்ள பெண் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாரி நடக்கலன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? இன்னொன்னு, அந்த அம்மா கிட்ட நீங்க குடிச்சீங்களாமே, இப்படி நடந்துச்சாமே, உங்க வீட்ல பாட்டில் இருந்துச்சே, நாங்களே பார்த்தோமே அப்படி கேட்கிறீங்கல்ல. இந்த பொம்பளைக்கு அவன் கூட தொடர்பு. அதனால தான் அந்த பொண்ணு போச்சு. இந்த அம்மா நல்லவ கிடையாதுன்னு அந்த அம்மாவோட பக்கத்து வீட்டுக்காரயா, எதிர் வீட்டுக்காரங்களா ஒருத்தவங்க வீடியோ போட்டாங்கல்ல. உங்க கிட்ட மைக்க தூக்கிட்டு போயிட்டு, நீங்க எதன் அடிப்படையில இப்படி சொல்றீங்க? எதனால இப்படி பேசுறீங்க? நீங்க யாருன்னு அவங்கள விசாரிச்சிருக்கணும். அத விட்டுட்டு பாதிக்கப்பட்டவங்க மேலேயே பழி சொல்றதும் இல்லாம, பாதிக்கப்பட்டவங்கட்டயே வந்து கேள்வி கேட்கிறது என்ன விதமான ஒரு மனநிலைன்னு எங்களுக்கு புரியல. இப்ப நம்ம முதலமைச்சர் இருக்காரு. அவரோட ஒய்ஃப் கூட அவங்க மேல டிவோர்ஸ் ஃபைல் பண்ண இடத்துல அவரு குடிப்பாரு, ட்ரக் அடிக்ட், அஃபேர் வச்சிருக்காரு. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நீங்க முதலமைச்சர்ட்ட மைக் எடுத்துட்டு போய், "சார், நீங்க அஃபேர் வச்சிருக்கீங்களா? சார், நீங்க குடிப்பீங்களாமே? சார், நீங்க ட்ரக் அடிப்பீங்களாமே?" அப்படி உங்களால கேட்க முடியுமா? இல்ல கேட்பீங்களா நீங்க? முதலமைச்சர் மைக்க பார்த்தா ஓடுறாருங்கிறது 2வது விஷயம். நீங்க இத கேட்பீங்களா முதல்ல? சரி, இப்ப செங்கோட்டையன் அவர்கள் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருந்தார்ல, அவர்கிட்ட கேட்க முடியுமா? அவர்கிட்ட என்ன கேட்டீங்க? எதனால அருண்ராஜ் ஐஆர்எஸ் இப்படி சொன்னாரு. நீங்க வந்து இப்படி அட்மிட் ஆயிருக்கீங்களே சார் அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் ஒரு பதில் சொன்னாரு. ரொம்ப அருமையான பதிலு. கவர்ன்மெண்ட் காச எதுக்கு வீணாக்கணும்? நான் வந்து என்னோட உறவினரோட ஹாஸ்பிடல்ல எனக்கு முழுதும் ஃப்ரீ அப்படி சொன்னார்ல. ஒரே ஒரு கேள்வி திருப்பி, சார், நீங்க யூஸ் பண்ற வண்டி கவர்ன்மெண்ட் செலவு தான். அதுக்கு போடுற டீசலு கவர்ன்மெண்ட் செலவு தான். அப்ப அதெல்லாம் நீங்க வேண்டான்னு சொல்லிருவீங்களா சார்ன்னு
ஒரு வார்த்தை திருப்பி கேட்டிருக்கலாமே. எங்கெங்க உங்களுக்கு குறுக்க கேள்வி கேட்கவும் மடக்கி கேள்வி கேட்கவும் பாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் விட்டுறீங்க. ஒரு பதிலா ஓகே சார் அப்படின்னு சிரிச்சுட்டே வந்துடுறீங்க. ஆனா பாதிக்கப்பட்டவங்க கிட்ட போய் ஆல்ரெடி ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க, குழந்தைய இழந்திருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க குடிச்சிருந்தீங்க, உங்க வீட்ல பாட்டில் இருந்துச்சு, அவங்க குடிக்கிறதுல என்ன பிரச்சனை? ஏன் எந்த பத்திரிக்கையாளர்களும் குடிக்கிறது இல்லையா? குடிச்சதுனால இப்படி நடக்கணும்னு எதுவும் சட்டம் இருக்கா? அப்படி எதுவும் இல்லல்ல. இன்னொரு விஷயம், இந்த விளாத்திக்குளம் கேஸ்ல தூக்கு தண்டனை பெற்ற கைதி ஏதோ உங்க இப்போதைக்கு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே இந்த தீர்ப்பை எழுதின அளவுக்கு புலாங்கிதம் அடைறீங்கல்ல. இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கு? அந்த குழந்தையோட உடம்பை எரிச்சிருக்காங்க. இதுவும் அந்த தாய்க்கு தெரியாமலே. அதுக்கும் காரணம் அவங்க போதையில இருந்தாங்க, மயக்கத்துல இருந்தாங்க. ஒரு நல்ல அரசு அதிகாரி, ஒரு நல்ல கவர்ன்மெண்ட் ஒருவேளை அவங்க குடிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்திலேயே, அவங்க தெளியிற வரைக்கும் நீங்க பொறுத்திருந்திருக்கணுமா இல்லையா? அவங்க அப்பா ஓகே சொல்ட்டாரு. அவங்க தந்தையோட உறவு முறையை சார்ந்தவங்ககிட்ட எல்லாம் பேசி தான் எரிச்சிருக்கோம். என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு? ஒரு குழந்தை மேல ஒரு தாய்க்கு இல்லாத உரிமையா? அந்த தாயோட அனுமதி இல்லாம எப்படி நீங்க அந்த குழந்தையோட உடலை எரிக்கலாம்? இப்ப 2 குற்றவாளிகள பிடிச்சிருக்கீங்க. இப்ப அவங்க தான் உண்மையான குற்றவாளிகளான்னு செக் பண்றதுக்கு டிஎன்ஏ சாம்பிள்ஸ் ஒருவேளை அந்த குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தா அதுக்கு தேவைப்படும்ல. இப்ப அந்த உடம்ப எரிச்சிட்டீங்க. அதுக்கான சாம்பிள்ஸ்லாம் எடுத்திருக்கீங்களா? இந்த வழக்குல திடீர்னு மாற்றம் வந்தா, ஒருவேளை அந்த உடல புதைச்சிருந்தீங்கன்னா, தோண்டி எடுத்து மறுபடியும் உடற்கூறாய்வுக்கு அனுப்பியிருக்கலாம். ஆனா நீங்க இப்ப எரிச்சிட்டீங்கன்ற பட்சத்துல இந்த வழக்குல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு தானே மக்களுக்கு தோணும். அத வெளிய சொல்லக்கூடாதுன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல நீங்க புடிச்சிட்டு வச்சிருக்கீங்களே 2 பேரு. அவங்க 2 பேர் தான் உண்மையான குற்றவாளியா? இல்ல அத தாண்டி ஏதாவது பெரிய கைகள் இதுல சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால மூடி மறைக்க பார்க்குறீங்களா? உங்களோட அலட்சிய போக்கு அப்படிதான் தெரியுது. இப்போ அந்த உடலை இவ்ளோ அவசரமா எரிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை உங்களுக்கு அந்த குழந்தையோட உடல அடக்கம் பண்ணணும்னு தோணியிருந்தா புதைச்சிருக்கலாமே. அது என்ன தாய்க்கு தெரியாமலே தடம் தெரியாம எரிச்சு போட்டீங்க? கேட்டா இப்படி ஒரு பதில சொல்றீங்க. அவங்க அம்மா போதையில இருந்தாங்கன்னு. தெளியற வர வெயிட் பண்ண முடியாதா உங்களால? அவ்ளோ அவசரமா ஒரு குழந்தையோட உடல அதுவும் எதுக்கு செத்தோம்னே அந்த குழந்தைக்கு தெரியல. அரசு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு அரசாங்கத்த பார்த்து கேள்வி கேட்கும்போது, சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு போனா விஜய் அண்ணா காரணமா அப்படின்னு விக்டிம் பிளேம் பண்ற, கொச்சையா அந்த குழந்தைய கேவலப்படுத்துற விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்க இடத்துல, இந்த மாரி எதுக்குமே ஒரு முடிவு கட்டாம, என்ன ஏது எதுவுமே தெரியல. திடீர்னு வழக்குல ஒரு திருப்பம் வந்தா அப்ப என்ன எத வச்சு இதெல்லாம் நீங்க நிரூபிப்பீங்க? குழந்தையோட உடல எரிச்சுட்டீங்க. அதுக்கு ப்ராப்பரா நீங்க ரீசனும் சொல்லல. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. நான் இருக்கிறது இன்னும் தமிழ்நாடு தானா? இல்லன்னா வேற எதுவும் மாநிலத்துக்கு நான் ஷிஃப்ட் ஆயி போயிட்டேனா? ஏன்னா இந்த மாரி ஒரு நிலைமைய நான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல பார்த்ததில்ல. இதுக்கு முன்னாடி பல்வேறு ஆட்சியாளர்கள் இருந்தப்ப கூட இங்க இந்த மாரி பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. ஆனா அவங்க யாருமே இவ்ளோ அலட்சிய போக்கா செயல்பட்டு நான் பார்த்ததே இல்ல. இந்த குழந்தையோட சடலத்த எரிச்சதுக்கு பின்னால ஏதோ பெரிய மர்மம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எத் எல்லாருக்குமே தோன்ற ஒரு பேசிக் விஷயம் இல்லையா? ஒரு போலீஸ் அதிகாரியா, போலீஸ் எல்லாரும் நின்னு தான் நீங்க இத எரிச்சிருக்கீங்க. நம்ம முதல்வர் பக்கத்துலருந்து இதுக்கு எந்த விதமான பதிலும் வரல. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த தாய் நீதி கேட்டு வந்து நிக்கும்போது, அவங்களையே விக்டிம் பிளேம் பண்றீங்க. இது என்ன மாதிரியான ஒரு பாதிக்கப்பட்ட மனநிலைன்னு புரியல. இன்னொன்னு பத்திரிக்கைக்காரங்க எழுதுறீங்க, சிறுமி மரணம். பாலியல் வன்கொடுமை மரணம்னு எழுத இப்போ உங்க கையெல்லாம் வரல. இதுக்கு முன்ன விளாத்திக்குளம் அருகே அந்த இப்போ தீர்ப்பு வந்துச்சுல்ல கேஸ்ல. அந்த மாணவியோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டப்போ, உடல் கிடைச்சதுக்கே பாலியல் வன்கொடுமை. ஓகே. உங்களுக்கு வேற ஆப்ஷன் தோணல, எழுதினீங்க ஃபைன். இப்ப ஏன் எழுத? இப்ப கன்ஃபார்ம் ஆனப்புறமும் எழுத ஏன் உங்க கை வரல? இத்தனைக்கும் அந்த கேஸ்ல உடல் கிடைச்சோனே, உடல் துண்டு துண்டா வெட்டப்பட்டிருந்தது. அங்க ஒரு இது கிடந்தது, இங்க ஒரு இது இருந்துச்சுன்னு எழுத தெரிஞ்சுச்சுல்ல. இப்ப ஏன் எதையும் எழுத மாட்டேங்கிறீங்க? இப்ப வரைக்குமே அந்த விஷயத்த மூடி மறைக்கிறதுக்காக இந்த பக்கம் வந்துட்டு கோட்டை கழற்றினார், கண்ணாடியை மாட்டினார்ன்னு தானே பேசிட்டு இருக்கீங்க. இதிலிருந்து பத்திரிகையாளர்கள் மேல எப்படி ஒரு நம்பிக்கை வரும்னு எனக்கு தெரியல. அதே சமயம் கருத்து சுதந்திரம். பத்திரிகையாளர்கள நம்ம குறை சொல்றத கொஞ்சம் குறைச்சுக்கிறதுக்கு இது ஒரு ரீசனா கூட இருக்கலாம். ஏன்னா சேனல் முடக்கப்படும். விமர்சனமே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேவதூதன் அனுப்பிய தேவதூதன். அவர்கள் மேல விமர்சனமே வைக்கக்கூடாது. கேள்வியும் கேட்கக்கூடாது. அதனால ஒருவேளை பயந்துகிட்டு கூட இவங்க இப்படி பண்ணலாம். இப்ப திரு முக்தார் அவர்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, நம்ம முதலமைச்சரையும், அவரோட தோழியையும் சேர்த்து வச்சு அவதூறா பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. நல்ல விஷயம். உங்க தோழி ஒரு பெண்ணா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்காக நீங்க இந்த இத எடுத்திருக்கீங்கன்னு நான் சொல்றேன். உங்க மனைவி இருக்காங்கல்ல, உங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகல. எக்ஸ் மனைவின்னு சொல்ல முடியாது. மனைவி தான். அவங்களையும் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் சேர்த்து வச்சு அசிங்கமா பேசி, படங்கள்லாம் வெளியிட்டாங்களே, ஏஐல மார்ஃபிங் பண்ணி, உங்களோட ஐடி விங்ல. அவங்கள நீங்க எப்ப சார் அரெஸ்ட் பண்ண போறீங்க? உங்க மனைவி ஒர்த் இல்ல, உங்க தோழி மட்டும் தான் ஒர்த்தா? பெண்கள் பாதுகாப்புனா 2 பேரும் பெண் தானே சார். உங்களுக்கு புடிச்சோ பிடிக்காமலோ இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற உங்க மனைவிக்கும் நீங்க நீதி கேட்கணும். அப்படி பார்த்தா உங்க தோழியையும் உங்களையும் சேர்த்து வச்சு பேசினதுக்கு முக்தார் அவர்கள் அரெஸ்ட் பண்ண மாதிரியே, உங்க மனைவியையும் முன்னாள் முதல்வரையும் ஆபாசமா சித்தரிச்சதுக்காக உங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் உங்களோட ஐடி விங் அவங்களையும் நீங்க அரெஸ்ட் பண்ணணுமே. இந்த கருத்து சுதந்திரம் பறி போயாச்சு. விக்டிம் பிளேம் பண்றீங்க. விக்டிம் பிளேம்னா உயிரோட இருக்க அம்மாவை தாண்டி இறந்த குழந்தையும் சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு போயிருச்சு. அந்த குழந்தைக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது.
உங்க வல்கர் வாரியர்ஸ் அதை அப்படிதான் சொல்றாங்க. சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு அது போனா நாங்களா பொறுப்பு, எங்க அண்ணனா பொறுப்புன்னு நல்ல விதமான கேள்விகள். இந்த மாதிரி தமிழ்நாடு இந்த அளவுக்கு இந்த ஆட்சியில மாறும், வளர்ச்சி அடையும். உண்மையிலே நல்லதொரு மாற்றம்னு நினைக்கிறேன். இந்த மாற்றத்தை எதிர்பார்த்து தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இனிமே இந்த மாதிரியான மாற்றங்கள் தொடராம பார்த்துக்கோங்க. ஏன்னா இது மாற்றமா இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கு. இந்த குழந்தையோட உடலை இவ்வளோ வேகமா எரிச்சதுக்கு என்ன காரணம்? நீதி கேட்டு அந்த குழந்தையோட தாய் நிக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க. பதில் சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன்.